இப்போ ஐவிஎஃப் பண்ண போறோம் அப்படிங்கும்போது ரொம்ப காமனா கப்பிள்ஸ்க்கு இருக்கிற வரி என்னன்னா, இது வந்து நம்ம ஸ்பெர்மா இருக்குமா இல்ல நம்ம எக்கா இருக்குமா, வேற யாராவது ஒரு ஸ்பெர்ம் இல்ல வேற யாராவது ஒரு எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க எந்த இடத்துல பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலா ஒரு ஐவிஎஃப் லெபார்டரியில எம்ப்ரியாலஜிஸ்டோட சேர்ந்து கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, அசிஸ்டன்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ டபுள் விட்னஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் எப்பவுமே பண்ணுவாங்க. அண்ட் அட் அ டைம் ஒரு லெபார்டரியில ஒரு கப்பலோட கேமெட்ஸ், அதாவது ஸ்பெர்ம் அண்ட் எக்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இன்சி பண்ண போறாங்க, ஸ்பெர்ம் வந்து எக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறாங்கன்னா அந்த கப்பலோட கேமெட்ஸ் மட்டும்தான் அந்த ஒர்க்கிங் டேபிள்ல இருக்கும். வேற யாரோட கேமெட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. மூணாவது என்னன்னா, இது வந்து ரொம்ப லீகலி லயபிள் சிச்சுவேஷன். இப்போ கப்பலோட கேமெட் இல்லாம வேற ஒருத்தரோட கேமெட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்த பிறகு ஈஸியா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கும் போது அந்த ட்ரீட்டிங் டாக்டர் அண்ட் மோர் தென் தட் அந்த எம்ப்ரியாலஜிஸ்ட் லீகலி லயபிள் ஃபார் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்படிங்கும் போது யாரும் வந்து கேமெட்ஸை வந்து இன்டென்ஷனலி மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் பிளேஸ் அண்ட் டூ த ப்ரொசீஜர் அட் அ பிளேஸ் விச் இஸ் ரினவுண்ட் அண்ட் வெல் நோன், ஸோ தட் இது வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் உங்க மைண்ட்ல எப்பவுமே வராம இருக்கிறதுக்காக.